ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் ஃப்ரீடம் ரைட்டர்ஸ். இது ரொம்ப சூப்பரான ஒரு பயோகிராஃபிக்கல் ட்ராமா மூவி. ஒரு டீச்சராக இருக்கிற நம்ம ஹீரோயின் சில பசங்களுக்கு இங்கிலீஷ் கிளாஸ் நடத்த வரா. பட் அங்கே இருக்கிற மக்கள் இனவரையால் பிரிஞ்சிருக்காங்க. வேறு இடத்துல இருக்கிற மக்கள் மேலே எப்பவும் கோவமாக சண்டை போட்டு செத்துட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்க்க நம்ம ரொம்ப வருத்தப்படுறா. ஒரு டீச்சராக இருந்து இந்த இனவரியை எப்படி தடுத்து நிறுத்தினா அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நடந்த மாற்றம் என்ன, இதை சொல்கிற ஒரு படம் தான் ஃப்ரீடம் ரைட்டர்ஸ். இது சீரியஸ்லி செம்ம சூப்பரான ஒரு படம். அமெரிக்கா என்னதான் ஒரு டெவலப்டு கண்ட்ரி நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். பட் அங்கே இருக்கிற மக்கள் கனவுல ரேசிசம் எப்படி இருக்குது, இதெல்லாம் ரொம்ப தெளிவாக இந்த படத்தில் அமைச்சிருப்பாங்க. அண்ட் இது ரியல் லைஃப்பில் உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். அதனால இந்த படம் ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கும். சரி, இப்போ வாங்க ஃப்ரீடம் ரைட்டர்ஸுங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே கலிஃபோர்னியாவில் நடந்த ஒரு இனக்கலவரத்தை காமிப்பாங்க. 1992 மக்களுக்கு நடுவில் ஒரு இனவரி கலவரம் ஆரம்பிச்சிச்சு. எங்கள் இனம் தான் பெருசு, உங்கள் இனம் தான் பெருசுன்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பித்தாங்க. இதில் கிட்டத்தட்ட 120க்கு மேற்பட்ட மக்கள் இறந்து போனாங்க. இது அமெரிக்காவில் நடந்த ரொம்ப மோசமான ஒரு சம்பவம். கட் பண்ண அப்படியே ஈவான ஒரு குட்டி பொண்ணை அமைக்கிறாங்க. இவ ஸ்பெயின்லேருந்து இங்கே புலம்பெயர்ந்து வந்த ஒரு பொண்ணு. இங்கே இருக்கிற மக்கள் மேலே நிறைய டிஸ்கிரிமினேஷன் நடந்துட்டுருக்கு. படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஷாப்பிங் மால் போகிறப்ப அவங்க அப்பா ஒரு பாக்ஸிங்கில் சேர்ந்துருவார். பாக்ஸிங்கில் சொல்லிக் கொடுத்து, இங்கே பாரு ஈவா, எப்போவுமே நம்ம இன மக்கள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அவங்களுக்காக நம்ம என்ன வேணால் பண்ணலாம். இன்கேஸ் அவங்க தப்பே பண்ணியிருந்தா கூட அவங்க பண்ண கரெக்டாக எடுத்துக்கணும். இதான் நமக்கான இதுன்னு சொல்கிறப்ப சின்ன வயசுலேருந்து ஈவா அதை கேட்டுட்டு இருந்தா. கட் பண்ண ஒரு நாள் ஈவோட அண்ணன் காற்று அடிச்சிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஈவோ ஜாலியாக கூப்பிட்றப்ப இவளும் அண்ணன் பக்கத்தை போலான்னு இருப்பா. அப்போ அந்த பக்கமாக வந்து சில வெள்ளையர்கள் ஈவோட அண்ணனை கொண்டிருப்பாங்க. இதை பார்த்து ஈவோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கட் பண்ண சில நாட்கள் கழிச்சு ஈவோட வீட்டுக்கு போலீஸ் வந்திருப்பாங்க. இவங்க அப்பா செய்யாத தப்புக்கு இவங்க அப்பா ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருப்பாங்க. இதனால சின்ன வயசுலேருந்து ஈவாக்கு வெள்ளைக்காரங்களுக்கு பிடிக்காம போயிருச்சு. நம்ம அண்ணனை கொண்டு வந்து வெள்ளைக்காரங்க, நம்ம அப்பாவே தேவையில்லாம அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. வெள்ளைக்காரங்களால எதிரிங்கிற மாதிரி இவ சின்ன வயசுலேருந்து வளர ஆரம்பிச்சா. அண்ட் இவனா மக்களோட சில பேரோட பழக ஆரம்பிச்சிருப்பா. அவங்களாம் சின்ன வயசுல ஈவா போட்டு அடி நடிச்சு இந்த வயசுல இந்த மாதிரி அடியில் வாங்கிக்கோ, அப்படின்னா தான் போப்போ இந்த அடியில் என்ன கற்றுக்குவேன், அப்படின்னா தான் உனக்கு திருப்பி அடிக்க சக்தி கிடைக்குன்னு சொல்லிட்டு ஈவாவை சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி வளர்த்துருப்பாங்க. ஸோ அதனாலே ஈவா சின்ன வயசுலேருந்து வெள்ளைக்காரங்களால கெட்டவங்க நடிச்சு வளர்த்துட்டு இருந்தா. கட் பண்ணால் இப்போ ஒரு பெரிய பொண்ணாக இருப்பா. இவங்களுக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் வச்சு இவங்க ஒரு கேங்காகவே இருப்பாங்க. இவங்க மக்களுக்கு என்னன்னாலும் சரி அந்த வெள்ளைக்காரங்களை கொள்வது அடிக்கிறதுன்னு இந்த மாதிரி வேலையை போயிட்டுருக்கோம். கட் பண்ணால் அப்படியே 1994 இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். இவங்களோட பேர் எரின் குரூவல். இந்த ஸ்கூலில் இங்கிலீஷ் டீச்சர் வேலை பக்கம் வந்திருப்பாங்க. இவங்க அந்த வேலைக்கு ஜாயின் பண்ணுறப்ப பக்கத்தில் இன்னொரு டீச்சர் இருப்பாங்க. அவங்க அந்த டீச்சரை பயமுறுத்த ஆரம்பிப்பாங்க. என்ன டீச்சர், போய் 9ஆம் கிளாஸ் பசங்களுக்கு கிளாஸ் எடுக்க வந்திருக்கீங்களே, நீங்கள் வந்து ஒரு மோசமான டைமு. ஏன்னா இப்போ ஸ்கூலுக்கு இருக்கிற பசங்க ஃபுல்லாக ரவுடி பசங்க. எல்லாம் வேறு நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு அகதிகளாக வருது. இல்லைன்னா சில இதுக்குள்ள அப்பா அம்மா இருக்காதுங்க. ஸோ அதுங்க பாட்டு ரவுடிங்களாக தெரிஞ்சு ஊர் நிறைய பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்குங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் உங்கள் கிளாஸில் படிச்சுட்ருக்கோம். அதுங்களுக்குலாம் இங்கிலீஷ் சொல்லி தரதே பெரிய விஷயம். இருந்தாலும் பார்த்து பத்திரமா இருக்குன்னு சொல்கிறப்ப நம்ம இறைனுக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. சரினா கிளாஸ் எடுத்துலாம் போயிட்டுருப்பா. அப்போ அந்த டீச்சர் யாரும் என்ன பார்ப்பாங்க, அவங்க கழுத்து ஒரு நெக்லஸ் போட்டிருப்பாங்க. ஏங்க இந்த மாதிரி நெக்லஸாக ஸ்கூலுக்கு போடாதீங்க, இங்கே இருக்கிற பசங்க மோசமானவங்க, பார்த்து போங்கன்னு சொல்லிட்டு முடிஞ்சளவுக்கு நம்ம ஏன் பயமுறுத்திட்டு இருப்பாங்க. பட் இவள் அது கண்டுக்காமல் கிளாஸ்க்கு போவா. சரி, இப்போ பசங்க வர போகிறாங்க, வேற அளவு கிளாஸ் நடத்த போகிறோன்னு இருக்கிறப்ப பார்த்தா பெல் அடிக்கும். ஆனால் கிளாஸுக்கு பசங்க வரதெல்லாம் ரொம்ப லேட்டாக இருக்கும். சரி, கிளாஸுக்குள்ள வந்தாலும் நம்ம என்ன நினைப்போம், டீச்சரை பார்த்தா குட் மார்னிங் சொல்ல நினச்சிட்டு இருப்போம். பட் அந்த பசங்க எதுவும் கண்டுக்காமல் அவங்க பாட்டு சேரில் உட்காந்துருக்காங்க. அது ஒவ்வொருத்தரும் கேங்காக உட்காந்துருக்காங்க. ஸ்பெயின் நாடு சேர்ந்தவங்கன்னா அவங்க தனியாக கேங்கு, கொரிய நாடு சேர்ந்தவங்களா அவங்க தனியாக ஒரு கேங்கு, பிளாக் பீப்புளா அவங்க ஒரு கேங்கு. இது மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சு உட்காந்துக்கிறப்ப நம்ம எனக்கு அதை பார்த்து ஒரு மாதிரி இருக்கும். சரின்னு அட்டென்ஸ் எடுத்தால் அதை எவனும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. சரின்னு கிளாஸில் இருக்க ட்ரை பண்ணால் எவனுமே பார்க்குற மாதிரி தெரில. இதை பார்த்தாலுக்கு ரொம்ப அப்செட் ஆயிரும். அண்ட் அதுப்போ அந்த பசங்கெல்லாம் அடிக்கடி சண்டை போட ஆரம்பிப்பாங்க. டே கருப்பா, நீயோட என் சேரில் உட்காந்துருக்க, மரியாதை இங்கேருந்து போடான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் சண்டை போட ஆரம்பிப்பாங்க. அதுலேயும் சில பேர் கனலாக இருக்கும். இன்கேஸ் எதாவது பிரச்சனை பண்ணால் போட்டு தள்ளிட்டு போயிடலாம். இந்த மாதிரி தான் அந்த பசங்களாம் அந்த கிளாஸில் இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம செம்ம ஷாக்காக இருக்கும். பிரேக் டைமில் பிரின்சிபலை பார்த்து, சார் என்ன சார் இங்கே இருக்கிற பசங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்போ தான் சார் நல்லபடியாக மாறாங்கன்னு கேட்டால், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, ஜஸ்ட் ஒரு வாரம் தான், அதுக்கப்புறம் எல்லாம் பழகிருன்னு சொல்கிறப்ப பழகிருமா, அப்படி என்ன நடக்குன்னு கேட்டால், இங்கே பாருங்கள் மேடம், இவங்கள படிக்க வரதே சும்மா பேருக்கு தான். ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஸ்கூலுக்கே வராமல் கட்டடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, எவனும் கிளாஸுக்கு வரமாட்டான்னு சொல்கிறப்ப இது பார்த்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னது, யாரும் கிளாஸுக்கு வர மாட்டாங்களா சார், நான் ரொம்ப பிடிச்சி போய் இந்த வேலைக்கு வந்தேன் சார், என்னை பொறுத்தவரை நான் ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக் கொடுக்கணும், எல்லோரும் பாதியில் இங்கேருந்து போயிட்டாலும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், நான் எப்படியே அந்த பசங்களை திருத்துவேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு 2 நேரம் ஆரம்பிக்குது. கட் பண்ண ஈவினிங் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்பயும் பசங்க ஏதாவது பாடத்துக்கு கவனிப்பாங்கன்னு பார்த்தா எவனுமே கிடைக்கிற மாதிரி தெரில. கையில் லிப்ஸ்டிக் போட்டுட்டு அவள் வேலையை பார்த்துட்டு இருக்கான். அதுலேயும் முக்கியமாக ஈவா இருக்கால, அவளும் அந்த கிளாஸில் தான் இருப்பா. அவளாம் அடிக்கடி கிளாஸ் விட்டு வெளியே போய் அவளோட பாய் ஃப்ரெண்ட் எங்கே இருக்கும்ல, அவங்கள கூப்பிட்டு வந்து ஸ்கூல்லேயும் சுற்றிட்டு இருப்பா. ஏதாவது பிரச்சனை இருந்தால் போதும் சண்டை போட்டு மண்டையை உடச்சிடுவாங்க. இந்த மாதிரி அந்த ஈவோட கேரக்டர் இருக்கும். கட் பண்ண அதே இடத்துல ஆரஞ்சு ட்ரெஸ் போட்டு ஒரு பிளாக் அமெரிக்கன் இருப்பான். அவனை ஸ்கூலுக்கு யாருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அவன் பார்க்கறதுக்கு பிளாக்காக இருக்கனால எல்லாரும் அவனை எடுத்துட்டு இருப்பாங்க. திரும்ப இந்த பசங்களுக்குள்ள அவங்க சண்டை போட ஆரம்பிப்பாங்க. இதை பார்த்து ஹீரோனுக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்கும். அதுலேயும் சிந்தின்னு ஒரு பொண்ணு இருப்பா. இவ கொரிய நாடு
கிளாஸ்மேட் சேர்ந்தவ வழக்கம் போல் பசங்களுக்குள்ள சண்டை வரப்ப ஈவோ பாய் ஃப்ரெண்டு கூட்டிடுவா. இவனை போட்டு அடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் இருக்கால அந்த பையன் கூட அடிச்சுட்டு இருப்பாங்க. பட் அவன் வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் ஆச்சு. நம்ம ஹீரோனோட பாய் ஃப்ரெண்டை அவன் போட்டு அடி நடிக்க ஆரம்பிக்கிறான். இது பார்த்து நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். வேலைலாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்டை பார்க்க வருவா. அவரை பார்த்து காட்டி பிடிச்சி தேர்ந்து எழுதிட்டு இருப்பா. ஏங்க நான் இந்த மாதிரி பசங்களுக்கு சொல்லித்தெல்லாம் கிளாஸுக்கு போனேன், பட் பசங்களும் இந்த மாதிரி இருக்காங்க, எனக்கே வேலை பிடிக்காத மாதிரி ஆயிடுச்சுன்னு நினச்சி அவள் தேர்ந்து எழுதிட்டு இருப்பா. பட் அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவான ஒருத்தர். இங்கே பாருமா, எல்லாருமே எப்போதுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக ஒரு நாள் இந்த பசங்க மாறுவாங்க, உன்னால் மாற்ற முடியும்னு முடிஞ்சளவுக்கு காரணம் சொல்லுவார். சரிங்க நைட் நம்ம அப்பாவை பார்க்க போகிறோம், எங்கள் அப்பா கிட்ட இதை பற்றில சொல்லாதீங்க, அவர் ரொம்ப ஆசைப்படாதுன்னு சொல்கிறப்ப அவங்க ஹஸ்பண்ட் சரின்னு சொல்கிறாரு. கட் பண்ணால் இன்றைக்கி ஈவினிங் நம்ம ஹீரோட அப்பாவோட சேர்ந்து டின்னர் போயிருப்பாங்க. அவங்க அப்பாவுக்கு நம்ம ஹீரோன் இந்த வேலை பார்க்குறது பிடிக்காது. சொல்லப்போனால் அவரும் நல்ல மனுஷன் தான், நிறைய சோசியல் சர்வீஸ்லாம் பண்ணியிருக்காரு. பட் இவ போகிற ஸ்கூலுங்கிறது ஒரு ரவுடி ஸ்கூலு, அங்கே பசங்க மோசமான பசங்க, அவங்களால நம்ம ஹீரோனுக்கு ஏதோ ஆகும்னு ஒரு பயமாக இருக்கும். அதனால் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம ஹீரோ இந்த வேலைக்கு போனான்னு சொல்லியிருப்பாரு. பட் இவ தான் அவங்க அப்பாவை எதிர்த்து இந்த வேலைக்கு போயிருப்பா. ஸோ அந்த மாதிரி நைட்டில் பேசிட்டு வழக்கமாக அடுத்த நாள் காலை ஸ்கூலுக்கு போகிறா. இந்த வாட்டி பசங்க அட்ராக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு கேசட் எடுத்து போயிருப்பா. அதில் பார்த்தா ஒரு ரேப் பாட்டு இருக்கும். பசங்களுக்கு ரேப் பாட்டுலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை வச்சு கிளாஸ் நடத்தலாம்னு சொல்லிட்டு இவன் ரேப் பாட்ட ஆரம்பிப்பா. பட் அங்கே இருக்கிற பசங்க அதுக்கு எகேன்ஸ்டாக இருப்பாங்க. இங்கே பாரு, நாங்கள் நல்லா ரேப் பாடுவோம், ஒன்றை மாதிரி விளக்காரு வந்து ரேப்லாம் சொல்லித்தரணும்னு அவசியம் கிடையாது, மரியாதை இங்கேருந்து போடிங்கிற மாதிரி நம்ம ஏன் மரியாதையெல்லாம் பேசுவாங்க. இது பார்த்ததுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தென் வழக்கம் போல தான் அவள் ஒருத்தனை அடிச்சுக்கிட்டு கிளாஸ்லேயே பார்த்து 2 பேர் உட்காந்துருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டமாயிரும். கட் பண்ணால் அன்றைக்கி நைட்டு அந்த சிந்திங்கிற பொண்ணு இருக்கால, அவ்வளோ பாய் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்து சூப்பர் மார்க்கெட் போவாங்க. சேம் அதே சூப்பர் மார்க்கெட்டில் தான் அந்த ஆரஞ்சு ட்ரெஸ் போட்ட பையன் இருப்பான். எல்லோரும் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு ஈவாவும் பாய் ஃப்ரெண்ட் வருவாங்க. ஈவாவோட பாய் ஃப்ரெண்டுக்கு அந்த பையனை பார்த்து செம்ம கடுப்பாயிரும். ஏன்னா ஸ்கூலில் இவனை போட்டு அடித்தால இவனை சும்மா விடக்கூடாது, ஸ்கூலுக்கு வெளியேறாக இருக்கான், இவனை இங்கேயே போட்டு தள்ளிட்டு போயிருன்னு சொல்லிட்டு கண் எடுத்து அந்த பையன் சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. கரெக்டாக அந்த பையன் கவனிச்சிருவான். ஈவோட பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறப்ப இவன் குடிஞ்சாங்க தெரிச்சு ஓடி போயிடுவான். பார்த்தா அவனுக்கு பின்னாடி அந்த சிந்திங்கிற பொண்ணு இருந்தால அவளோட பாய் ஃப்ரெண்ட் இருந்தான். இவன் மேலே சுட வேண்டிய கண்ணு அவனு ஷூட் பண்ணியிருக்கோம். அந்த பையன் அங்கேயே இறந்து போயிருப்பான். இதை பார்த்தது யாருன்னா நம்ம ஹீரோனான ஈவா தான். பட் அந்த பையனை ஷூட் பண்ணது ஈவோட பாய் ஃப்ரெண்ட் தான். இந்த விஷயம் அப்படியே ஒரு போலீஸ் கேஸ் ஆகுது. அந்த பையன் இறந்தப்ப அங்கே கூட இருந்தது அந்த ஆஃப்ரிக்கன் பையன் தான். அவன் தான் கொண்டிருப்பான்னு சொல்லிட்டு அந்த ஆரஞ்சு சட்டை பையன் மேலே கேஸ் வந்துட்டு இருக்கும். இதை பார்த்து ஈவாக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஈவா நினச்சா அந்த பையனுக்கு ஏதாவது சாட்சி சொல்ல முடியும். பட் உண்மையை சொன்னால் இவரோட பாய் ஃப்ரெண்ட் ஜெயிலுக்கு போயிடுவார். அந்த ஆயிரத்தில் அவங்க அப்பா சின்ன வயசு சொல்லி கொடுத்துருப்பாரு, நம்ம இனத்துக்காரங்களுக்கு நம்ம எப்பவுமே நன்றி உணவாக இருக்கணும், அவங்க தப்பே பண்ணாலும் சரி அவங்க பண்ணதை கரெக்டுன்னு சொல்லிட்டு அவங்க இடத்தை பற்றி அவங்க அப்பா வளர்த்துருப்பார்ல. ஸோ அதனால் நம்ம பாய் ஃப்ரெண்டை மாட்டி விடக்கூடாதுங்கிறதுக்காக இவன் சாட்சி சொல்லாமல் இருப்பா. ஸ்கூல்லேயும் ஒரு பெரிய விஷயம் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் பசங்களா, நம்ம ஸ்கூலில் சேர்ந்த ஒரு பையன் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற இன்னொரு பையனை கொண்டிருக்கான், இது ஒரு பெரிய கேஸ் ஆகிருக்கு, யார் அதை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு ஸ்கூலில் ஒரு டாபிக் போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் பசங்க எல்லாரும் கொஞ்ச நாளைக்கு அமைதியாக இருப்பாங்க. கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஏன் வழக்கமாக கிளாஸுக்கு வந்திருப்பா. எல்லா பசங்களையும் உட்கார வச்சு கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறப்ப எவனும் பாடத்தை கவனிக்க மாட்டாங்க. அப்போ ஒரு பையன் மட்டும் ஏதோ ஒன்று வரைஞ்சிட்டு இருப்பான். வரைஞ்ச பேப்பரை ஒவ்வொருத்தங்கிட்டே கொடுக்குறப்ப எல்லாரும் அதை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தர் கைக்கு அந்த பேப்பரை மாற்றி போய் கடைசியில் ஒரு பையன்கிட்ட போகும். அந்த பையன் அந்த பேப்பர் பார்த்து ரொம்ப கஷ்டப்படுவான். அவன் பாட்டு வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கிறப்ப இதை நம்ம மீன் பாப்பா அந்த பேப்பரை என்கிட்ட கொடுத்து இவ எடுத்து பார்த்தா அதில் ரொம்ப கேவலமாக அரைஞ்சிருக்கும். அதாவது பிளாக்காக இருப்பாங்களே, அவங்க வாயில் பெருசாக இருக்கும், பண்ணி மாதிரி அவங்க வாய் இருக்குங்கிற மாதிரி அந்த ட்ராயிங்கில் கேவலமாக அரைஞ்சிச்சிருப்பான். இது பார்த்து நம்ம மீனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை பார்த்து அந்த போய் அழுதுட்டு இருந்திருப்பான். உடனே அங்கே எல்லாரையும் பார்த்து, ஆமாம் இந்த டிராயிங் வரைஞ்சது யார் சொல்லுங்கள் சொல்கிறப்ப எவனும் கை தூக்க மாட்டாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் எல்லோரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் செம்ம வெறுப்பில் இருக்கீங்க. பட் அந்த வெறுப்பு வச்சு தான் நிறைய மக்களோட சாவு காரணமாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். சில மக்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு யூதர்களாலே பிடிக்கவே பிடிக்காது. சொல்லப்போனால் யூதர்களை ஒரு தாழ்வான மிருகமாக பார்க்க ஆரம்பித்தாங்க. யூதர்களை கேலி பண்ணி படம் வரையணும்னு சொல்லிட்டு அவங்க மூக்கில் பெருசாக இருக்க மாதிரி படம் வரைய ஆரம்பித்தாங்க. இதோட விளைவாக நிறைய பேருக்கு யூதர்களை பிடிக்காமல் போச்சு. அப்படி வந்து ஒருத்தன் தான் ஹிட்லர். தனக்கு கீழே ஒரு படையை உருவாக்கி லட்சக்கணக்கான யூதர்களை கொண்டு குவிச்சான். இதுக்கெல்லாம் காரணம் சின்னதாக இருக்க ஒரு விழிப்புணர்ச்சி தான். இப்படி சாதாரணமாக ஒரு படத்தில் ஆரம்பித்தது தான் அவ்வளோ மக்கள் சாவு காரணமாக இருந்துச்சு. இது நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஈவா கோவப்படுவா. ஏன்னா ஈவாக்கு அவன் இடத்துல இருக்கிறவங்களை தவிர மற்ற யாரும் பிடிக்கவே பிடிக்காதுல்ல. டீச்சரை பார்த்து, இங்கே பாருங்கள் டீச்சர், நீங்கள் வெள்ளைக்காரங்களா இருக்கனால வெள்ளைக்காரங்க சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க, அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் இங்கிலீஷ் டீச்சர் தானே, கிராம நடத்த வந்தோமோ அதை மட்டும் பண்ணிட்டு போங்க, எங்கள் கஷ்டம் உங்களுக்கு என்ன தெரியும், நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு இன்னும் பேச ஆரம்பிப்பா. இது பார்த்து நம்ம மீனுக்கு ரொம்ப இதாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஹாலோகாஸ்ட்டுங்கிறது உலகத்தில் ரொம்ப மோசமான ஒன்று. ஒரு இடத்துல ஒருத்தர் போட்ட தப்புக்காக ஒரு இடத்துல இருக்கிறது எவ்வளோ மோசமான விஷயம், இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு நம்ம மீன் பேச ஆரம்பிப்பா. அப்போ அந்த கிளாஸில் ஒரு பையன் கையை தூக்கி நம்ம ஹீங்கிட்ட சந்தேகம் கேட்பான், மேடம்
இப்போதான் ஹாலோகாஸ்ட்னு சொன்னீங்களே, அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்குறப்ப இதை பார்த்து ஒரு சமாச்சரியமாக இருக்கும். ஹாலோகாஸ்ட்டுக்கான மீனிங் கூட தெரியாதா? இங்கே இருக்கிற யாருக்கெல்லாம் ஹாலோகாஸ்ட்டுக்கு மீனிங் தெரியாதுன்னு கேட்குறப்ப எல்லாரும் கை தூக்குவாங்க. ஈவன் மட்டும் அமைதி உட்காந்துட்டு இருப்பா. ஸோ இப்போ தான் நம்ம ஹீரோனுக்கு ஒரு விஷயம் புரியுது. இங்கே இருக்கிற பசங்க எல்லாம் ட்ரிகர் ஆகியிருக்காங்க. சின்ன வயசில் அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அந்த பிரச்சனை வச்சு அங்கே இருக்கிற மக்கள் தூண்டி விட்டுருக்காங்க. அதனால மற்ற இனத்து மேலே இவங்க ஒரு கோவத்தில் இருக்காங்க. இதனால் அவங்களுக்கு என்ன விளைவு வரும், நிறைய இனப்படுகொலை, இதை பற்றி அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. இது அந்த பசங்களுக்கு புரிய வைக்கணும்னு அப்போ தான் நம்ம மீனுக்கு புரியுது. ஸோ அதனால் ஸ்டேட்டு லைப்ரரி போய் இனப்படுகொலை இருக்குல்ல, அதை பற்றின புக்ஸில் எடுக்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பா. அப்போ அங்கே வர அந்த டீச்சர், என்ன டீச்சர் புது புக்ஸில் எடுத்து போயிட்டு இருக்கீங்களே, இது அந்த பசங்களுக்கான்னு கேட்குறப்ப இவங்க ஆமான்னு சொல்லுவாங்க. உடனே இந்த புக்கை பிடிங்கி இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற ரவுடி பசங்களுக்குலாம் இந்த புக்கு தர முடியாது. இவங்களாம் அந்த புக்கை எடுத்து போய் கிழிச்சு என்னென்ன பண்ணிட்டு இருப்பாங்க. நான் அங்கெல்லாம் அவங்க புக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த புக்கு தர அவாய்ட் பண்ணிடுவாங்க. இதை பார்த்து நம்ம ரொம்ப இதாக போயிடும். சரி, என்ன பிரின்ஸிபலை பார்த்து இதை பற்றி பேசலான்னு போனால் அவர் இங்கே இருக்க பசங்க மேலே கோவத்தில் இருப்பார். இந்த பசங்களை ஒன்றுக்கு உதவாதீங்க மேடம், அவங்களுக்குலாம் புக்கோட மதிப்பே தெரியாது, என்னால் புக்கு தர முடியாதுன்னு அவர் அவாய்ட் பண்ணிட்டு இருப்பார். இதை பார்த்து நம்ம ரொம்ப வருத்தப்படுவா. ஸ்கூல் விட்டு வெளியே வந்து பாப்பா, அவள் கிளாஸ் வந்து நிறைய பசங்க இருப்பாங்க. இங்கே இருக்கிற யாருக்குமே இனப்படுகொலை பற்றி தெரிய முடியுது. அதை புரிய வச்சா மட்டும்தான் இங்கே இருக்கிற பசங்க நடுவில் ஒரு ஒற்றுமையாக வரும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் எல்லாரும் அடிச்சுட்டு சாவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு முடிவு எடுக்க ஆரம்பிக்கிறா. கட் பண்ண அடுத்த நாள் காலையில் வழக்கமாக கிளாஸுக்கு வருவா. கிளாஸுக்கு நடுவில் டேப் வச்சு ஒரு கோடு போட்டு பசங்களை ரெண்டாக பிரிப்பா. அப்போ கூட இனத்துக்காரெலாம் பிரிச்சுக்குவாங்க. கருப்பாக இருக்கிறவங்களாம் தனியாகவும் வெள்ளாக்கிறவங்க தனியாக பிரிச்சுக்குவாங்க. நம்ம அங்கே இருக்க எல்லா பசங்களையும் பார்த்து, சரி பசங்களா, இது ஒரு சின்ன கேம் மாதிரி தான், நான் அவங்க எல்லாரையும் பார்த்து சில கேள்விகள் கேட்பேன். அந்த கேள்விகளே எஸ்ன்னு சொன்னீங்கன்னா அந்த டேப் பக்கத்தில் வாங்க, அப்படி நோவாக இருந்தால் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்துக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு எஸ்எம்ஏ கேம் மாதிரி தான், ஓகேவான்னு கேட்குறப்ப அந்த பசங்களும் சேர்ந்து சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம நார்மலான கேள்வி தான் கேட்பா. இங்கே இருக்கிற எத்தனை பேருக்கு ராப் சாங் ரொம்ப பிடிக்கும், பிடிச்சா அந்த டேப் கிட்ட வாங்கன்னு சொல்கிறப்ப எல்லோரும் வருவாங்க. சரி, உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, யார் யாரெல்லாம் இது வரைக்கும் ஜெயிலுக்கு போயிருக்கீங்கன்னு கேட்குறப்ப எல்லா பசங்களும் வருவாங்க. சரி, இங்கே இருக்கிற யார் யார்கிட்ட ட்ரக்ஸ் இருக்குது நீங்கள் வாங்கன்னு சொல்கிறப்ப எல்லா பசங்களும் வருவாங்க. அதுக்கப்புறம் போன ஹீரோயின் சீரியஸாக ஒரு கேள்விக்க ஆரம்பிப்பா. ஆமாம், உங்கள் குடும்பத்துக்கு யாராவது இறந்து போயிருப்பாங்களே, அந்த மாதிரி யார் குடும்பத்தில் இறந்து போயிருக்காங்கன்னு கேட்குறப்ப எல்லோரும் அது மேலே கால் வைப்பாங்க. சரி, உங்கள் குடும்பத்துக்கு 2 பேர் இறந்து போயிருக்காங்களா, அந்த டேப் கிட்ட இருங்கன்னு சொல்கிறப்ப டேப் கிட்ட இருப்பாங்க. எத்தனை பேர் குடும்பத்தில் 3 பேர் இறந்து போயிருக்காங்க, 4 பேர் இறந்து போயிருக்காங்கன்னு கேட்குறப்ப எல்லோரும் டேப் கிட்ட இருப்பாங்க. அப்போ தான் அங்கே பசங்க ஒருத்தர் பார்ப்பாங்க. இவங்க நினச்சிட்டு இருந்தாங்கன்னா நம்ம மட்டும் தான் கஷ்டப்படுறோம், ஆப்போசிட் கேங்கில் இருக்கிறவங்க நம்ம இன ஆட்கள் அடிச்சிட்டு இருக்கான்னு நினச்சோம். பட் இங்கே பார்த்தா எல்லா இடத்துலையுமே இழப்பு இருக்குது. நம்ம அவங்கள அடிக்கணுங்கிறதுக்காக 4 பேர் அங்கே கொள்கிறோம், பதிலுக்கு அவங்க 4 பேர் கொள்கிறாங்க. கடைசி வரைக்கும் பார்த்தா 2 பக்கம் இழப்பாக மட்டும்தான் இருக்கும், நியாயம் ஒன்று கிடச்சிருக்காது. இது எல்லாமே இந்த பசங்களுக்கு இப்போ தான் புரியுது. ஸோ ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு இப்போ நல்ல கன்சர்னே வருது. அதுக்கப்புறம் நான் அங்கே இருக்க பசங்களை பார்த்து, இந்த பசங்களா, இங்கே உங்கள் எல்லாருக்கும் நோட் வச்சுருக்கேன், யார் யாருக்கு நோட்டு வேணுமோ நீங்கள் இந்த நோட் எடுத்துக்கோங்க. இந்த நோட்டோட பர்பஸ் என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் இருக்கும்ல, அந்த கஷ்டத்தை ஒரு லெட்ரு மாதிரி எழுதி இந்த நோட்டில் நீங்கள் எனக்கு கொடுக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு ட்ராயர் இருக்குது, இதுக்குள்ளே நீங்கள் உங்கள் நோட்டை வைக்கலாம். என்னை தவிர யாரும் கதைகளை படிக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு இருக்கிற கஷ்டம் எல்லாத்தையுமே நீங்கள் எங்கிட்ட ஷேர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ யார் யாருக்கு வேணுமோ நோட் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறப்ப எல்லோரும் நோட் எடுத்துக்கோங்க. பட் ஈவா மட்டும் அந்த நோட் எடுக்காமல் விட்டுருவா. நம்ம இருந்து சரின்னு அவள் வீட்டுக்கு போயிடுவா. தென் அவங்க ஹஸ்பண்டை பார்த்து, ஏங்க நான் 2ஆவதாக பார்ட் டைமாக ஒரு வேலைக்கு போகலான்னு இருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறப்ப, என்னது பார்ட் டைம் வேலையா, எதுக்கு அந்த வேலைக்கெலாம் போயிட்டு, ஆல்ரெடி டீச்சர் வேலைக்கு அனுப்புறதுனால உங்கள் அப்பா என் மேலே கோவத்தில் இருக்காரு, இதில் பார்ட் டைமுக்குள்ளே வேலைக்கு அனுப்புனா கண்டிப்பாக திட்டுவார், நீ ஒன்று போகலான்னு சொல்கிறப்ப, இல்லைங்க இதெல்லாம் பசங்களுக்காக தான், அவங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒன்று பண்ணியான்னு சொல்லிட்டு இவள் பார்ட் டைம் வேலைக்கு போகலான்னு இருப்பா. பார்த்தா ஒரு ப்ரா கடையில் ப்ரா விற்கிற வேலை இருக்கும். ஸோ ஒரு சேல்ஸ் உமான அதில் சில காசில் கிடைக்கும்ல, அதை வச்சு அந்த பசங்களுக்கு நோட்டு வாங்குறது, புக் வாங்குறது மாதிரி பண்ணிகிட்டு இருப்பா. கட் பண்ணால் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறப்ப அந்த கபோர்ட் இருக்கும். இவளுக்குள்ள ஒரு க்யூரியாசிட்டி இருந்துகிட்டே இருக்கும், இதுக்குள்ள நோட்டு இருக்குமா, கண்டிப்பாக பசங்க யாரும் எழுதி வச்சிருக்க மாட்டாங்க, ஏன்னா எவனுக்கு நம்மளை பிடிக்கவே இல்லையே, எவனோ கதை எழுதியிருக்க மாட்டாங்கன்னு நினச்சி இவங்க அந்த கபோர்டை திறந்து பார்ப்பாங்க. உள்ளே பார்த்தா எக்கச்சக்கமான நோட்டு இருக்கும். ஸோ அப்படின்னா எல்லாருமே அவங்க வாழ்க்கையில் இருந்த கஷ்டத்தில் நோட்டு எழுதியிருக்காங்க. பசங்களுக்கு நம்மள நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு நவீன் செம ஹாப்பியாக இருக்குது. அந்த நோட்டெலாம் எடுத்து ஒவ்வொருத்தர் கதையை படிக்க ஆரம்பிக்கிறா. பார்த்தா ஒவ்வொருத்தர் கதை ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கும். ஒரு பொண்ணோட கதையில் சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா ரொம்ப டாக்ஸிக்கான ஒருத்தர், ஆனாலும் குடிச்சிட்டு வந்து அவங்க அம்மா போட்டு அடி நடிப்பாங்க. இதுலேயே அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா இழந்திருப்பா. இன்னொரு கதையில் மார்க்கஸ்னு ஒரு பையன் இருப்பான். அவன் சின்ன வயசுலேருந்து ரவுடிஸ் வேலையில் போயிருந்திருப்பான். ஒரு நாள் அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் கையில் கன்று கிடச்சிருக்கும். அந்த கண்ணை ஆப்ரேட் பண்ண தெரியாமல் அவன் கண் முன்னாடி அவன் ஃப்ரெண்டாக இருந்து போயிருப்பான். இதனாலே சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா இவங்ககிட்ட பேசாமல் இருந்திருப்பாங்க. எனக்கு என் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தான், நான் பழையபடி நல்ல நிலைமைக்கு போய் எங்கள் அம்மாவை பார்க்கணும், எங்கள் அம்மா அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அந்த மார்க்கஸ்க்கு போய் எழுதியிருப்பான். இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க கதையை படிக்கிறப்ப ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கும். இதெல்லாம் பார்த்து நம்ம ரொம்ப எமோஷனல் ஆயிடுவா. ஸோ இப்படி இந்த செமஸ்டர் அப்படியே முடிஞ்சிடும். அதாவது 9th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த பசங்க 10th ஸ்டாண்டர்ட் வர போகிறாங்க. அந்த பசங்க
பசங்களும் புக்ஸில் வேணும், அதை நம்ம இருந்து வாங்கிடலான் இருப்பா. அதுக்காக இன்னொரு வேலைக்கு போகலாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பா. ஒரு ஹோட்டலில் வேலைக்கு போகிறப்ப இதை பார்த்து அவங்க ஹஸ்பண்ட் பிடிக்கவே பிடிக்காது. ஏமா நீ ஆல்ரெடி டீச்சர் வேலைக்கு போயிட்டுருக்க, அண்ட் அது போல் ஒரு ப்ராக்கடையில் வேலை பார்த்துட்டு இருந்த, இப்போதுக்கு 3வது ஒரு வேலைக்கு போகிறேன் கேட்குறப்ப எல்லா பசங்களுக்கு தான் பாவம் நிறைய பசங்களுக்கு தரமான புக்ஸ்னு எதுவும் இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்காக அதில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவன் அந்த மாதிரி வேலைக்கெலாம் போயிட்டுருப்பா. இதெல்லாம் பார்த்து லைட்டாக அவங்க ஹஸ்பண்ட் கடுப்பாயிட்டே இருக்கும். கட் பண்ண அந்த பசங்க எல்லாருமே சம்மர் ஹாலிடே முடிஞ்சு ஸ்கூலுக்கு வருவாங்க. நான் மெயினாக எல்லா பசங்களை பற்றி பேச ஆரம்பிப்பா. அவங்க முன்னாடி புக்கில் வசி அடிக்க வச்சு, காய்ஸ் நான் உங்களுக்காக இந்த வாட்டி விஷயம் பண்ண போகிறேன், உங்களுக்கு தேவையான புக்ஸ் எல்லாமே இங்கே டேபிளில் இருக்குது, அது போக கூட ஒரு ட்ரிங்க்ஸ் இருக்கும், ஸோ நீங்கள் வந்து டோஸ்ட் பண்ணி உங்கள் வாழ்க்கையோட லட்சியத்தை பற்றி பேசலாம். அப்படி டோஸ்ட் பண்ணி பேசிட்டீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே இந்த புக் எடுத்துகிட்டு போகலாம். யார் யாரெல்லாம் பேசுகிறீங்கன்னு சொல்கிறப்ப நிறைய பசங்க வருவாங்க. அதுலேயும் முக்கியமாக மார்க்கஸ் வருவான். மார்க்கஸ்லாம் ஸ்டார்டிங்கில் ஒரு இனவரி பிடிச்சவனா இருப்பான். ஏன்னா தான் முக்கியமான ஒன்று, அதுக்காக நான் என்னென்ன பண்ண சொல்லிட்டு இருந்திருப்பான். பட் இப்போ அவனோட ஆசை என்னன்னா நான் டிகிரி முடிக்கணும், ஒரு பெரிய வேலைக்கு போகணுன்னு அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருப்பான். எனக்கு கடைசி இந்த ஒரு வருஷத்தில் நம்ம ஹீரோ நிறைய பசங்க மாற்றிருப்பா. இன்னொருப்பா எழுந்து வந்து என் வாழ்க்கையில் எனக்குன்னு யாரும் இல்லை, எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே இனக்கலவரத்தில் இறந்து போயிட்டாங்க, எனக்குன்னு இருக்கு இந்த ஸ்கூல் மட்டும்தான், இங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் சொல்கிறப்ப அங்கே பசங்களுக்கே அதை பார்த்து ஒரு மாதிரி இருக்கும். எல்லா பசங்களும் ஜாதி மதம் என்னென்னு எதுவுமே பார்க்காம அந்த பையனை கட்டிப்பிடிச்சி ஆறுதல் சொல்லுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு அந்த பசங்களுக்கு நடுவில் சின்னதாக ஒரு சேஞ்சஸ் ஆரம்பிக்குது. பட் நம்ம இன்னும் அதோட நிறுத்தரும்ல, இந்த பசங்களுக்கு இன்னும் போகிற பற்றின கொடூரங்களை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சில புக்ஸ் வாங்கி கொடுக்குறா. பார்த்தா ஆனின்னு ஒரு பொண்ணோட புக் இருக்கும். அந்த பசங்களுக்கு கொடுக்குறப்ப அந்த பசங்க மோந்து பார்ப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு கொடுக்குற புக் எல்லாமே செகண்ட் ஹேண்ட் புக்காக தான் இருக்கும். பட் நம்ம ஹீரோயின் புதுசாக புக்கு இருந்திருக்கா. இதை பார்த்து இந்த பசங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். மேம் இது என்ன புக்கு, யாரை பற்றின புக்குன்னு கேட்குறப்ப ஆனிங்கிற ஒரு 14 வயசு பொண்ணோட புக்கு. 2ஆம் உலக சமயத்தில் ஹிட்லர் நிறைய யூத குடும்பங்களை கொண்டு இருப்பாள். அப்படி ஒரு யூத குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு தான் ஆனிங்கிற பொண்ணு. அப்போ அவளுக்கு 14 வயசு. நெதர்லாந்தில் இருக்கிற எல்லா யூதர்களையுமே ஹிட்லர் கொள்ள ஆரம்பித்தான். இந்த பொண்ணோட ஃபேமிலிக்கு என்ன பண்ண தெரில, எங்கேயாவது ஒளிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்ட்ரியில் ஒளிய ஆரம்பிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷங்கள் யூதர்களோட கண்ணுக்கே தெரியாமல் அந்த ஃபேக்ட்ரியில் ஒளிஞ்சிருப்பாங்க. அங்கே மற்ற மக்களும் இங்கே இருக்க இந்த ஃபேமிலி ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற ஃபுட்லாம் கொடுத்து இந்த ஃபேமிலி நல்லா பார்த்துருப்பாங்க. அதுப்போ ஆனியோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருந்திருப்பா, அவங்க ஃபேமிலி அங்கே தான் இருந்திருக்கும். கிட்டத்தட்ட 2 வருஷங்கள் இவங்க அங்கே ஸ்டே பண்ணியிருப்பாங்க. கடைசியில் நோய் வாய்ப்பட்டு அந்த ஆனிங்கிற பொண்ணு இறந்து போயிருப்பா. பட் அவள் என்னதான் இறந்து போயிருந்தாலும் இந்த 2 வருஷங்கள் நடந்துக்குள்ள கொடுறோம், அது எல்லாத்தையுமே டைரி எழுதுகிற பழக்கம் அந்த பொண்ணுக்கு இருந்திருக்கும். அந்த டைரி ஆனியோட ஃப்ரெண்டு கிடச்சிருந்துருக்கும். தென் அந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆனியோட ஃப்ரெண்டு இருக்கல, அவன் அந்த டைரியை ஒரு புக்கை கன்வெர்ட் பண்ணியிருப்பா. ஆனியோட அப்பா மூலயமாவே அந்த புக்கை ரிலீஸ் பண்ணியிருப்பா. அந்த புக்கு தான் இப்போ உங்கள் கையில் இருக்குது. இது வேறு ஆனிங்கிற ஒரு 14 வயசு பொண்ணோட கதை தான். நீங்கள் முடிஞ்ச அந்த புக்கை படிங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்ட அந்த புக்கு கொடுப்பா. முதல்ல ஈவா நம்ம ஈன் கொடுக்கறதெல்லாம் வாங்கவே மாட்டாள். பட் இப்போ இவளுக்கே அந்த புக்கு படிக்கணும் ஒரு ஆசையாக இருக்கும். சரி அந்த புக்கை வாங்கி எல்லா பசங்களும் படிக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு 14 வயசு பொண்ணு நடந்த குற்றத்தை பார்த்து எல்லா பசங்களும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுலேயும் முக்கியமாக ஈவா ரொம்ப கஷ்டப்படுவா. சொல்லப்போனால் அந்த புக்கை ஒரு த்ரில்லர் புக் படிக்கிற மாதிரி படிச்சுட்டு இருப்பா. அந்த ஆனிங்கிற பொண்ணுக்கு என்ன ஆச்சு, அடுத்து நடக்குன்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பாக படிச்சிருப்பா. கடைசியில் ஆனியோட எண்ணிக்கை தெரிஞ்சோடனே அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிருக்கும், ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருப்பா. நம்ம ஈனை பார்த்து, மேம் எதுக்கு எங்களுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி புக்கில் வாங்கி கொடுத்துருக்கீங்க, இந்த புக்கு படித்து நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட தெரியுமா, இந்த மாதிரி புக்கில் வாங்கி தரதீங்கன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு கத்த ஆரம்பிப்பா. இதுதான் நம்ம ஹீரோனோட மோட்டிவே. இவங்களால் இவங்களுக்கு இந்த குடும்பத்தை பற்றி தெரியாமல் வந்திருக்கு. ஜஸ்ட் அவங்க நம்ம என்ன தளிச்சாங்க, பதிலுக்கு நம்ம அவங்க என்ன தளிக்கிறோம், இந்த மாதிரி இருந்தாங்க. பட் அதனால் பாதிக்கப்படுற சின்ன குழந்தைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறப்ப தான் அதோட வழியை அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. ஸோ இப்போ அந்த கிளாஸில் இருக்கிற பசங்களாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மாற ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஒருத்தர் பார்த்தாலே அடிச்சுட்டு இருந்த காலகட்டம் போய் இப்போலாம் ஜாலியாக இருக்காங்க. பாட்டு போட்டு ஸ்கூலே செம்ம டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்கள் அப்படியே நியூஸ் பேப்பரில் பரவ ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோயினை அந்த பசங்களையும் பற்றி நியூஸ் பேப்பரில் போகணும்னு தள்ளிட்டு இருப்பாங்க. இது இந்த மார்கரெட்டுங்க டீச்சர் படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம ஹீரோனை பார்த்து பொறாமையாக இருக்கும். சே நேற்று வந்தவங்களுக்கு இப்படி பேர் போல கிடைக்குது, இவ்வளோ தான் பண்ணியானு சொல்லிட்டு அந்த டீச்சர் ஒரு கோவத்தில் இருப்பாங்க. கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இது உரமாக தெரில, அந்த பசங்களுக்கு நடந்தவங்களுக்கு கொடுறோம் அது எல்லாத்தையுமே அந்த பசங்கள்ட்ட எழுதி வாங்கிட்டு இருப்பா. அதெல்லாம் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து ஒரு புக்கை சேவ் பண்ணிட்டு இருப்பா. அப்போ அந்த பசங்களுக்கு உண்மை தெரிய ஆரம்பிக்கும். இவங்க ஆனின்னு ஒரு பொண்ணோட கதையை படிச்சிருப்பாங்களே, அந்த ஆனிங்கிற பொண்ணு இறந்து போயிருந்துருக்கலாம். பட் அந்த ஆனிக்கு ஃப்ரெண்டாக ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. அவங்க டைரி எடுத்து புக்கை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டு இப்போ இவ்வளோ தான் இருக்காங்க. பட் அவங்க வயசாகி ரொம்ப முடியாமல் இருக்காங்க. இவங்க நினச்சாங்கன்னா அந்த மேடம் பார்த்து பேச முடியும். பட் அதுக்கு நிறைய காசு தேவைப்படும். நம்ம ஹீரோனால் முடியவே முடியாது. ஏன்னா ஆல்ரெடி 3 இடத்துல வேலை பார்த்து அந்த பசங்களுக்கு தேவையான புக்கெலாம் வாங்கி கொடுத்துட்ருக்கா. கண்டிப்பாக அந்த மேமை பார்க்கவே முடியாதுன்னு சொல்கிறப்ப இந்த பசங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்கும். மேம் நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும், நாங்கள் அவங்க கூட இருக்கோம், நாங்கள் எல்லா மக்களும் ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இவங்க இந்த ஊருக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. எப்படிலாம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி காசு சம்பாதிக்க முடியுமோ அந்தளவுக்கு காசு என்ன பண்ணுவாங்க. கடைசியில் மொத்தமாக காசு எடுத்து வச்சு அந்த ஆனோட ஃப்ரெண்டை பார்க்கலான்னு இருப்பாங்க. கரெக்டாக அந்த மேடம் அங்கே வருவாங்க. அவங்க அந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் என்ன கொடுத்து பார்த்தாங்க, ஆன் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சா, இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறப்ப அந்த பசங்களுக்கு பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மேம் நீங்கள் ஒரு சூப்பர் ஹீரோ மேம், என்னென்ன கொடுறதுலாம் அனுபவிச்சு அந்த வாழை சர்வே பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறப்ப நான் ஒன்றும் சூப்பர் ஹீரோ கிடையாது. சொல்லப்போனால் நீங்கள் எல்லோரும் இந்த ஹீரோஸ், நிறைய மக்களுக்கு நீங்கள் எல்லோரும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணியிருக்கீங்க.
எந்த ஒரு இன வேறுபாடும் இல்லாமல் நீங்களும் சந்தோஷமாக இருக்கீங்களே, இது ஒரு பெரிய விஷயம் தான். நீங்களாக தான் சூப்பர் ஹீரோன்னு சொல்கிறப்ப இதை பார்த்தாங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். முக்கியமாக மார்க்கஸில் இருந்துச்சு, நான் ஒரு சூப்பர் ஹீரோ, எனக்கு இப்போ ஒரு தன்னம்பிக்கை வந்துருச்சு, நான் எங்கள் அம்மா பார்த்து பேசி தீருவேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு அவங்க அம்மா பார்க்க போவான். அப்போ கூட அவங்க அம்மா அவனை பார்த்தோன்னே கோவப்பட்டாங்க போல தான் ட்ரை பண்ணுவாங்க. பட் அவங்க பையனை பற்றி அவங்க நல்ல விஷயமே தெரிய வந்திருக்கும். ஏன்னா நியூஸ் பேப்பரில் அந்த பசங்களை பற்றி போட்டிருப்பாங்களே. ஸோ அதை பார்த்து அவங்க அம்மா அவங்கள மன்னிச்சு அந்த பையனை எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாரோட வாழ்க்கையிலுமே ஒரு மேஜிக்கல் மிராக்கிள் நடந்துகிட்ருக்கோம். கட் பண்ணால் ஒரு நாள் அந்த பசங்க எல்லாரையுமே நம்ம ஹீரோன்னு ஒரு மியூசியம் கூட்டி போவா. பார்த்தா அந்த இடத்துல நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே செகண்ட் வேர்ல்டு வார் உயிர் படைச்சவங்க. அவங்களுக்கு நடந்த கொடூர எல்லாத்தையும் அவங்க சொல்கிறப்ப இந்த பசங்களுக்கு அதை கேட்டு ரொம்ப எமோஷனலாக இருக்கும். அண்ட் அது ஒரு இடத்துல நிறைய சின்ன பசங்களோட ஃபோட்டோவாக இருக்கும். இது என்ன 5 வயசு பசங்க இதாக இருக்கே, இது என்ன தான் பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை சிஸ்டம்குள்ளே போடுவாங்க. இவங்க எந்த சின்ன பசங்களோட ஃபோட்டோ எடுத்து சிஸ்டமில் போகிறாங்களோ அவங்க எப்படி இறந்தாங்கன்னு காட்டும். பார்த்தா இரண்டாம் உலக போரில் நிறைய குழந்தைகளை சாம்பாரில் போட்டு வச்சுருப்பாங்க. வெறும் 5-6 வயசு குழந்தைகளை தூக்கி சாம்பாரில் போட்டு வச்சுருப்பாங்க. இதை பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்கும். இப்போ பெரியவங்கன்னு எடுத்துக்கும், அவங்க கூட தப்பு பண்ணியிருப்பாங்க, வாரில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோம். பட் ஒன்றுமே தெரியாத பச்சை குழந்தைங்க அந்த வாரில் என்ன பண்ணுச்சுங்க, இவங்களுக்குள்ள இந்த இனவரினால அந்த அப்பாவி குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுலேயும் முக்கியமாக ஈவா தான். முதலாள அவள் எல்லாமே தான் இனத்துக்காக தான் பண்ணணும், தான் இனம் தான் முக்கியம்னு நினச்சிட்டு இருந்த ஒரு கேரக்டராக இருந்தா. பட் இப்போ இதெல்லாம் பார்க்க தான் அவளுக்கு உண்மையான என்னென்ன புரிய வருது. கட் பண்ண கோர்ட்டில் ஒரு கேஸ் போயிட்டுருக்கோம். என்னென்னு பார்த்தா படத்தோட ஸ்டார்டிங் நடந்தது தான். நம்ம ஈவாவோட பாய் ஃப்ரெண்ட் செந்திங்கிற ஒரு பொண்ணோட பாய் ஃப்ரெண்டை கொலை பண்ணியிருந்திருப்பான். பட் அந்த பழைய தூக்கி ஒரு ஆஃப்ரிக்கன் பையன் மேலே போட்டிருப்பாங்க. இத்தனை நாள் அவன் தான் ஜெயிலில் இருந்திருப்பான். இதை பார்த்த ஒரே சாட்சி யாருன்னா ஈவா மட்டும்தான். ஸோ அதனால் கோர்ட்டில் இன்னும் இந்த கேஸ் போயிட்டு இருக்கோம். ஈவா பார்த்து சரி சொல்லுமா, அன்றைக்கு உண்மையாக என்ன தான் நடந்துச்சு, யார் தான் அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இந்த பையனை கொண்டாந்து கேட்குறப்ப எல்லோரும் நம்ம ஹீரோனை பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா, சரி கண்டிப்பாக அந்த ஆஃப்ரிக்கன் பையன் தான் கொலை பண்ணியிருப்பான், அவனை தூக்கி தான் ஜெயிலில் போட போகிறாங்கன்னு இருக்கிறப்ப ஈவா உண்மையை சொல்லிடுவா, அன்றைக்கி கொலை பண்ணது என் பாய் ஃப்ரெண்ட் தான், நாங்கள் என் கண்ணால் பார்த்தேன்னு சொல்கிறப்ப அவ்வளோதான் கேஸ் முடிஞ்சு போச்சு. அந்த ஆஃப்ரிக்கன் பையனை ரிலீஸ் பண்ணி நம்ம ஹீரோட பாய் ஃப்ரெண்ட் தூக்கி ஜெயிலில் போட்டுறாங்க. இதை பார்த்தாங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்காக இருக்கும். சொல்லப்போனால் அந்த ஆஃப்ரிக்கன் பையனை வேண்டி போயிருப்பான். ஒரு உண்மையை சொல்லி நம்மளை காப்பாற்றிடணும்னு நினச்சி அந்த பையன் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். கட் பண்ண கேஸில் முடிஞ்சோடனே அந்த ஈவோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கால, அவன் கேங்காரங்களும் அங்கே வருவாங்க. ஈவா போட்டு அடியை நடிச்சு, ஏண்டி எதுக்கு நம்ம இடத்துக்கு நீ மாட்டி விட்ட, உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும், உன்னை கொல்ல விட மாட்டோன்னு ஈவா போட்டு அடி நடிச்சிருப்பாங்க. கடைசியில் அவளை உயிரோட விட்டுட்டு எல்லாம் உங்கள் அப்பாக்காக விடுறோம், நம்ம என்னத்துக்காக உங்கள் அப்பா அவ்வளோ போராடி இருக்காரு, அவர் மூஞ்சிக்கொண்டு விட்டுட்டு போகிறோன்னு சொல்லிட்டு ஈவாவை கொல்லாம விட்டுருவாங்க. பட் இருந்தாலும் ஈவாவுக்கு உண்மையை சொன்னாங்கிற ஒரு பெருமை இருக்குது. ஸோ எல்லா பசங்களும் ஜாலியாக நம்ம இன்னும் ஹாப்பியாக இருப்பாங்க. என்னதோட லைஃப் இந்த பக்கம் ஹாப்பியாக இருந்தாலும் அவளோட பர்சனல் லைஃப் ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு நாள் அவள் வீட்டுக்கு போகிறப்ப அவங்க ஹஸ்பண்ட் கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருப்பாரு. இங்கே பாரு யாரே, நம்ம இதுக்கடுத்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்க தேவையில்லை, நீ எப்போ பார்த்தாலும் பசங்கன்னு வாழ்க்கை அவங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்க, நான் சொன்னாலும் நீ சில விஷயத்தை மாற்றிக்கிற மாதிரி தெரில, அதெல்லாம் நம்ம இதுக்கடுத்து ஒன்று இருக்க தேவையில்லை, நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுவார். இதை பார்த்ததுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி அப்பாவை பார்த்து பேசினாவது ஒரு ஆறுதலாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பார்க்க போவா. பார்த்து இப்போ அவங்க அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார். நான் கூட ஸ்டார்டிங்கில் அந்த வேலைக்கு போகிறப்போ நான் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டோமா, பட் இப்போ சொல்கிறேன் அந்த பசங்களுக்கு நீ தான் கரெக்டு, நீ தொடர்ந்து இந்த வேலையை பாருன்னு சொல்கிறப்ப அவளுக்கு அப்போ ஒரு மோட்டிவ் வருது. த ஹஸ்பண்ட் டிவோர்ஸே பண்ணாலும் இவ தொடர்ந்து அந்த வேலையை பார்க்க ஆரம்பிப்பா. கட் பண்ண அந்த பசங்க 10th முடிச்சிருவாங்க. இதுக்கிட்ட அந்த பசங்க ஹையர் ஸ்டடீஸ் முடிக்க வேண்டியதாக இருக்கும். பட் நம்ம ஹீரோனால ஹையர் ஸ்டடீஸ்க்குலாம் பாடம் எடுக்க முடியாது. அதனால் கண்ணி வர கஷ்டம் இருக்கிறப்ப அந்த பசங்க ஒரு மாதிரி தெரில, மேடம் நீங்கள் தான் கண்டிப்பாக உங்களை ஹையர் ஸ்டடீஸ் பாடம் எடுத்தே ஆகணும், நாங்கள் உங்களை ஒரு மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பசங்களாம் நம்ம ஏன் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதனால் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம ஹீரோனை பற்றின ஒரு டிஸ்கஸ் போயிட்டுருக்கோம். பட் அந்த மார்கரெட்டுங்கிற டீச்சர் இருக்காங்களே, அவங்களுக்கு முதல்ல தான் நம்ம ஹீரோ பிடிக்காம இருந்திருக்கோம். அதனால் மேனேஜ்மெண்ட் கிட்ட நம்ம ஹீரோ போய் தப்பு பேசிகிட்டு இருப்பாங்க. சார் இவங்களாம் ஹையர் ஸ்டடீஸ்க்கு பாடம் எடுக்கவே கூடாது, பாருங்கள் பசங்களை எப்படிலாம் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க, இப்படிலாம் நடந்துச்சுன்னா அந்த பசங்களோட எஜுகேஷன் தான் பாதிப்பாகும், இவங்க பாடம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ அலிகேஷன் வச்சு பார்ப்பாங்க. பட் மேனேஜ்மெண்ட் அவங்க செலக்ட் பண்ணிடும். இதுக்கடுத்து இவங்களால ஹையர் ஸ்டடீஸ்க்கு பாடம் எடுக்க முடியும். இதை பார்த்து அவங்க செம்ம ஹாப்பியாயிருவாங்க. ஆஃபீஸ் ரூம் மட்டும் வெளியே வரப்போ அந்த பசங்களை க்யூரியஸாக இருப்பாங்க. மேம் என்னாச்சு, செலக்ட் பண்ணாங்களா இல்லையா, உள்ள அப்படி என்ன நடந்துச்சு கேட்குறப்ப